இந்தாங்க. ஆதி, 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 என்னாச்சு? ஐயோ ஆதி, என்ன ஆதி ஆச்சு உனக்கு? என்ன இதெல்லாம் கட்டெல்லாம் போட்டிருக்கே, என்னாச்சு ஆதி? உடம்பெல்லாம் காயமா இருக்கே. ஐயோ அம்மா, ஒண்ணும் இல்லம்மா, பதறாதீங்க. சின்னதா ஸ்லிப் ஆயிட்டேன், அதான் அடிபட்டுடுச்சு. சின்ன அடிதாம்மா. என்ன ஆதி இப்படி சொல்ற? எனக்கு தெரியும், 2 நாளாவே எனக்கு மனசு சரியில்லை. ஏதோ தப்பா நடக்க போற மாதிரியே இருந்தது. அதான் நான் நினைச்ச மாதிரி ஆயிடுச்சு. மாப்பிள, என்ன மாப்பிள, உடம்பு பூரா அடிபட்டிருக்கு, ஒண்ணு இல்லைன்னு சொல்றீங்க? ஆதி, பத்திரமா இருந்திருக்க கூடாதா? ஆமா, என்ன நடந்தது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் ஸ்லிப் ஆகி விழுந்துட்டேன். இப்ப நல்லா தான் நான் வந்திருக்கேன். இப்ப பரவாயில்ல. உன்னை பார்த்தா ஒண்ணு இல்லாத மாதிரியா இருக்கு. ஆதி, எவ்வளவு அடிபட்டிருக்கு? இந்த அளவுக்கு அடிபடுற மாதிரி அப்படி என்னதான் நடந்துச்சு? சித்தி, போன இடத்துல கால் ஸ்லிப் ஆகி டீப்பான பள்ளத்துல விழுந்துட்டேன் சித்தி. பாரதி மட்டும் வரலனா இப்ப நான் உயிரோடவே வந்திருக்க முடியாது. மாப்பிள, எதுக்கு இப்படி சொல்லாம கொள்ளாம கிளம்பி போனோம்? பாருங்க, உடம்பு பூரா எப்படி அடிபட்டிருக்கு. மாப்ள, ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருந்துச்சுன்னா என்ன பண்ணிருக்க முடியும்? கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருக்கீங்களே. தேவையில்லாம பேச வேண்டாம். ஆதி சொன்னது கேட்டீங்கல்ல? பாரதி தான் இப்பவும் இவனை காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கா. இவங்க நல்லபடியா வந்து சேர்ந்ததே எனக்கு சந்தோஷமா இருக்கு. நீங்க என்னடானா எங்க போனீங்க, எதுக்கு போனீங்கன்னு கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு இத பத்தி எதுவும் பேச வேண்டாம். அது இல்லக்கா, நான் என்ன ப்ளீஸ் சொல்றேன், இதோட விட்டுடுங்க. இவன் வந்ததே எனக்கு சந்தோஷம்தான். அக்கா, என்னக்கா அப்படி பேசுற? மாப்பிளைக்கு இப்படி அடிபட்டிருக்கேன்னு ஒரு அக்கறையில பேசுறோம், நீ வந்து எங்களை தப்பா பேசிட்டு இருக்க. மாப்பிளைக்கு இப்படி நடந்து போச்சுன்னு எங்களுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா? நீ புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க. அக்கா, அறிவு சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்குக்கா. பாரதி வந்ததுல இருந்து இந்த வீட்ல எல்லாமே தப்பாதான் நடக்குது. அண்ணே, எல்லாரும் வருத்தப்பட்டு தான் பேசிட்டு இருக்காங்க. இதுல யாரும் யாரையும் குத்தம் சொல்ல வேண்டாம். நடக்கக்கூடாதது நடந்திருந்தா லாஸ் நமக்கு தானே. தயவு செஞ்சு எல்லாரும் உன்னை புரிஞ்சுக்கங்க. உங்க யாரையும் நான் தப்பா பேசல. நீங்க பேசுற எதையும் நான் எப்பவும் தப்பு சொல்லவும் மாட்டேன். ஆதி திரும்பி வந்துட்டான், எனக்கு அதுவே போதும். சரிங்கக்கா, விடுங்க. இதுக்கு மேல பேசி எதுவும் ஆக போறதில்ல. ஆதி, டாக்டர் என்னப்பா சொன்னாங்க? கையில போட்டிருக்கிற கட்டெல்லாம் பார்த்தா அடி ரொம்ப பலமா இருக்கும் போல இருக்கே. பலமெல்லாம் ஒண்ணும் இல்லை சித்தி, நல்லா ரெஸ்ட் எடுத்தா போதும். விழுந்த உயரத்தை கணக்கு வச்சு பார்த்தா நான் உயிரோட வந்ததே பெரிய விஷயம்தான். நல்ல வேளை பாரதி தான் நான் இருந்த இடத்த கண்டுபிடிச்சு வந்து என் உயிரை காப்பாத்துறாங்க. திரும்பவும் சொல்றேன், பாரதி இல்லைன்னா என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல. பாரதி, ரொம்ப தேங்க்ஸ்மா. இந்த ஒரு வார்த்தையால என்னால நன்றிய சொல்ல முடியாது. ஆதிக்கு ஒவ்வொரு தடவை பிரச்சனை வரப்பவும் நீதான் இவனை காப்பாத்திட்டு இருக்க. அதனால நான் உனக்கு நிறைய நன்றி கடன் பட்டிருக்கேன். திரும்பவும் சொல்றேம்மா, உனக்கு ரொம்ப என்னம்மா நீங்க தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? ஆதியை பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்புமா. இப்படி நடந்துருச்சேன்னு சொல்லிதான் நானும் வருத்தப்பட்டுட்டு இருக்கேன். ஆதி உங்களுக்கு எவ்வளவு முக்கியமோ
அதே அளவுக்கு எனக்கும் ரொம்ப முக்கியமா. சரி பாரதி, ஆதி ரொம்ப டயர்டா இருக்கான். நீ இவனை ரூமுக்கு கூட்டிட்டு போய் ரெஸ்ட் எடுக்க வைப்போம். ஆதி, போப்பா, ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடு. பார்த்து ஆதி. இப்படி வா மம்மி. கை எப்படி வச்சுக்கோங்க. சரி ஆதி, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் போய். சாரிப்பா, ரொம்ப வலிக்குதா? சாரிப்பா, நான் உங்களை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? என்னடா, எனக்கு ஒன்றும் இல்லை. இங்க பாருங்க, நான் நல்லா தான் இருக்கேன். அதான் அம்மா என்னை வந்து காப்பாத்திட்டாங்கல்ல. அதனால நீங்க அழக்கூடாது, ஓகேவா? தமிழ், அழக்கூடாது தமிழ். நீங்க எப்படியோ அழுதீங்கன்னா அப்புறம் நானும் அழுவேன். அழாதீங்க தமிழ். தமிழ், அப்பா ரொம்ப டயர்டா இருக்காரு. அவர் நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். அவரை தொந்தரவு பண்ணக்கூடாது, சரியா? அப்பா, அம்மா கிட்ட சொல்லுங்க, நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், உங்க கூடவே தான் இருப்பேன். அட போங்க பாரதி, நானே என் பொண்ணை பார்க்காம அவங்கள மிஸ் பண்ண ஃபீலில் இருக்கேன். நீங்கள் என்னடா அண்ணா ரெஸ்ட் எடுன்னு சொல்லி எங்கள் 2 பேரையும் மறுபடியும் பிரிக்க பார்க்குறீங்க. என்ன தமிழ், ஓகே தானே? அம்மா, அப்பா சொன்னதை கேட்டீங்கல்ல, நான் அப்பாவை டிஸ்டர்ப் பண்ணாம அவர் கூடவே இருந்துப்பேன். சரி, நான் எதுவும் சொல்லல. அம்மா, உங்களுக்கு ஏதாவது அடிபட்டுச்சா? தமிழ், அம்மா தான் சூப்பர் உமன் ஆச்சே. தமிழ், அம்மாக்கு ஒன்றும் இல்லடா, நான் நல்லா இருக்கேன். அப்பா, இனிமே உங்களுக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளுங்க, நான் தான் உங்களை பார்த்துப்பேன். தமிழ் சொன்னதை கேட்டிங்களா? ம், கேட்டேன். அப்புறம் என்ன பாரதி, நீங்கள் இனிமேல் என்னை பார்த்துக்க வேண்டாம், என் பொண்ணே என்னை பார்த்துப்பாங்க. ம், சரி, நான் போய் உங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன். எதுக்கு சும்மா அழுதுட்டு இருக்கீங்க? ம், வாங்க உட்காருங்க, உட்காருங்க. தமிழ், உங்க அம்மாவும் நானும் அங்க போட்டோஸ்லாம் நிறைய எடுத்திருக்கோம். அதெல்லாம் இப்போ உங்களுக்கு காட்டவா? ஓகே? ம், நல்லா இருக்கு. ஆதி, இந்தாங்க சாப்பிடுங்க. அம்மா, குடுமா, நான் தான் ஊட்டி விடுவேன். அம்மா, இந்தாம்மா, போய் அப்பாக்கு ஜூஸ் கொண்டு வா. ம். இந்த தமிழ், ஜூஸ் குடிங்கப்பா. தமிழ், என்ன தமிழ் இது? இப்படியே இருந்தா அப்படி? நீங்க எப்பவுமே சிரிச்ச முகத்தோட இருப்பீங்க. நீங்க இப்படி இருந்தா எனக்கு கஷ்டமா இருக்குல்ல. இங்க பாருங்களேன், என்ன இப்போ அப்பா தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. நல்லா ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். இன்னும் 1 வாரத்துக்கு நான் வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே போறதில்ல. நீங்க தானே என்னை பார்த்துக்க போறீங்க, சரியா? அப்பா, உங்களுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும்? தனியா இருந்தப்போ ரொம்ப பயமா இருந்ததா? எனக்கு பயம்லாம் இல்லை தமிழ். எப்படியும் உங்க அம்மா வந்து என்னை காப்பாத்திடுவாங்கன்னு தெரியும். அதனால உங்க அம்மா எப்போ வருவாங்கன்னு தான் காத்துக்கிட்டு இருந்தேன். தேங்க்ஸ் பாரதி. ஆதி ப்ளீஸ்,
திரும்ப திரும்ப அதை பத்தி பேச வேண்டாம், விடுங்க. நடந்த எல்லாத்தையும் நான் மறந்துடணும்னு நினைக்கிறேன். சரி, நீங்க 2 பேரும் இங்கேயே இருங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போய் முடிச்சுட்டு வந்துடுறேன். அத்த, இப்போ சந்தோஷமா இருக்கா? சும்மா இருந்த மாமாவை கூட்டிட்டு போய் இப்ப இந்த நிலைமையில திரும்ப கூட்டிட்டு வந்திருக்கா. இங்க பாருங்க அத்த, நீங்க என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்க தெரியாது. அந்த பாரதிய மாமா விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்க வைங்க. இல்லனா மாமாவுக்கு என்ன நடக்கும்னு சொல்லவே முடியாது. ஸ்வேதம்மா, அத்தை கிட்ட சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லம்மா. வர வர அக்கா தான் நம்ம சொல்றது எதுவுமே காதுல வாங்கிக்கிறதே இல்லையே. எதுக்குமா தேவையில்லாம பேசிக்கிட்டு? அவங்களாச்சு அவங்க பையனாச்சு, நமக்கு எதுக்கு? என்னப்பா நீங்களே இப்படி பேசுறீங்க? அத்தைக்கு நாம பண்ணதெல்லாம் மறந்து போயிருக்குமா என்ன? மாமாவுக்கு எதை பத்தியும் யோசிக்காம அவ்வளவு பெரிய விஷயத்த நாம தானப்பா தைரியமா பண்ணோம். சொல்ல போனா மாமா உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே நாம தான். அதெல்லாம் அத்தை மறந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். தேவையில்லாம அவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்து இப்ப பிரச்சனை மேல பிரச்சனை. நம்ம மாமாவை காப்பாத்தினதுக்கு என்னப்பா அர்த்தம்? அவ கூட இருந்தாலே மாமாவுக்கு ஆபத்து தான்ப்பா. இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படிதான்ப்பா இருக்கு. எனக்கு நினைச்சாலே பயமா இருக்கு. அத்தை, நீங்க பண்றது ரொம்ப நல்லா இருக்கு. நான் இங்க ஒருத்தி பேசிட்டே இருக்கேன், அதுக்கு நீங்க எந்த பதிலுமே சொல்லாம உங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமே இல்லாத மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க. அத்தை, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அத்தை. அந்த பாரதி ஒரு ராசி கெட்டவ. அவளோட ராசி ஏற்கனவே புருஷனை கொன்னுடுச்சு. இப்ப மறுபடியும் மாமாவோட உசுர பலி கேக்குது. அக்கா, இப்ப எதுக்கு அவளை அடிச்சா? அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அறிவு, அவதான் சின்ன பொண்ணு, ஏதோ புரியாம பேசுறா. உனக்காவது சூழ்நிலை புரிய வேண்டாம்? ஆதி உயிரோட இருக்கான்னா அதுக்கு காரணமே பாரதி தான். நமக்கு அவ மேல இருக்கிற கோவத்துல அவளை ராசி இல்லாதவ அது இதுன்னு என்ன வேணா பேசுவியா? ஆனா உண்மைன்னு ஒண்ணு இருக்கு அறிவு. என் கண்ணு முன்னாடி ஒருத்தர் கத்தி எடுத்துட்டு ஆதியை குத்த வந்தான். அப்போ நான் சத்தம் மட்டும்தான் போட்டேன். ஆனா பாரதி அவளோட உயிரை பத்தி கூட கவலைப்படாம ஆதி அன்னைக்கு காப்பாத்துனா. அத நான் என் கண்ணால பார்த்தேன். இன்னைக்கும் அதே மாதிரிதான் நடந்திருக்கு. பள்ளத்துல விழுந்த ஆதிய பாரதி தான் போராடி மீட்டுட்டு வந்திருக்கா. பாரதி மட்டும் இல்லனா ஆதி இன்னைக்கு நம்ம முன்னாடி நின்னு பேசிட்டு இருக்க மாட்டான். என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? ஒரு பெத்தவளா என் பையன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், அது தப்பா? என்னக்கா பழசெல்லாம் மறந்துட்டு பேசுறியா என்ன? இல்ல அறிவு, பழசெல்லாம் மறக்கணும்னு நினைக்கிறேன். ஆதிய காப்பாத்துறதுக்காக ஒரு தப்பு பண்ணிட்டோம், அது உண்மைதான், நான் இல்லன்னு சொல்லல. ஆனா அதுக்காக அதையே நினைச்சு அதுக்காக மேலும் மேலும் தப்பு பண்ணிட்டு இருக்கோம். அது நினைச்சு நிம்மதி இல்லாம போறதை விட ஏதோ நடந்துட்டு போகட்டும்னு விட்டுறதா நல்லது. எங்க இருந்தாலும் ஆதி சந்தோஷமா இருக்கணும், அது மட்டும்தான் என்னோட ஆசை. நானே இப்படி நடந்துக்கிறதுனால நானே அவன் சந்தோஷத்துக்கு தடையா மாறிடுவனோன்னு எனக்கு பயமா இருக்கு. நல்லா இருக்கத்த நீங்க பேசுறது. இன்னைக்கு மாமாவோட உயிரை காப்பாத்தினது பாரதி தானே. அவளை தூக்கி வச்சு கொண்டாடுறீங்கல்ல. ஆனா அன்னைக்கு மாமாவை காப்பாத்தினது யார் அத்தை? நீங்க வேணா அவகிட்ட போய் மாமாவை எப்படி காப்பாத்தினேன்னு சொல்லி பாருங்களேன். என்ன ஸ்வேதா, என்ன பயமுறுத்தி பாக்குறியா? அப்படிதான் வச்சுக்கோங்க அத்தை. ஆமா, நான் உங்களை பயமுறுத்தி தான் பாக்குறேன். ஸ்வேதா, என்னமா பேசிட்டு இருக்க நீ? கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம அத்தை கிட்ட பேசுறோன்ற நினைப்பு இருக்கட்டும்.
நானும் போனா போகட்டுன்னு பாக்குறேன், அக்காவை மிரட்டுற மாதிரியே பேசிட்டு இருக்க நீ. பா என்னப்பா நீங்களே புரிஞ்சுக்காம பேசுறீங்க? நான் அத்தைய மிரட்டல, அவங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நடந்தது உண்மைதானே? அத பொய்ன்னு யாராவது சொல்ல முடியுமா? யார் நீங்க? யார பார்க்கணும்? இங்க ஸ்வேதான்றது யாரு? ஸ்வேதா நான் தான். உங்களதமா பார்க்க வந்தேன். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அட நல்ல விஷயம் தான்மா, வாங்க உள்ள போய் பேசலாம். ஹலோ, யார் நீங்க? சொல்றேம்மா, அதுக்காக தானே வந்திருக்கேன். போட்டோல இருக்கிறத விட நீங்க நேர்ல ரொம்ப அழகா இருக்கீங்கம்மா. யோ, முதல்ல யாரியா நீ? நேரா வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு என்கிட்டயே நான் அழகா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க? ஐயோ தப்பா எடுத்துக்காதீங்கம்மா, நான் ஒரு கல்யாண புரோக்கரு. நல்ல காரியமா தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். கல்யாண புரோக்கரா? ஆமாம்மா. மா, நீங்க பாக்குறதுக்காக தான் இந்த போட்டோலாம் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். உனக்கு இப்ப என்னதான் வேணும்? சொல்றேம்மா, இத பாருங்க. இதெல்லாம் கல்யாணத்துக்கு ரெடியா இருக்கிற மாப்பிள்ளைங்களோட போட்டோ. எல்லாமே பெரிய இடம் தாம்மா. இங்க பாருங்க, இவர் குமார் இன்ஜினியரு, இவர் பேரு விக்ரம் டாக்டர். இவங்க 2 பேருமே ஃபாரின்ல இருக்காங்கம்மா. இவங்க பார்த்துட்டு உங்களுக்கு யார் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. மத்த ஏற்பாடுலாம் நான் பாத்துக்கிறேன். அது சரி, பொண்ணு யாருன்னு சொல்லவே இல்லையே. என்னம்மா இப்படி கேக்குறீங்க? நீங்க தாம்மா பொண்ணு. உங்களுக்காக தாம்மா இந்த ஏற்பாடெல்லாம். யோ, எந்திரியா முதல்ல, எந்திரியா. சரி, எனக்கு மாப்பிள்ளை பார்க்க உன்கிட்ட சொன்னது யாரு? சாரதாம்மா தான் சொன்னாங்க. அவங்க தான் என் தம்பி பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும்னு எனக்கு தகவல் சொன்னாங்க. இதுல எந்த பையன் பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா A to Z எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். இங்க பாருங்க, முதல்ல நீங்க கிளம்புங்க. மா, உங்களுக்கு கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு எனக்கு சாரதாம்மா சொன்னாங்க. அதனால உங்களுக்கு பிடிச்ச மாப்பிள்ளைய கொண்டு வந்து நிறுத்தி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது ஏன் பொறுப்புமா. இங்க பாரு, எனக்கு கோவம் வரதுக்கு முன்னாடி இங்க இருந்து கிளம்பிடு, இல்லன்னா இங்க நடக்குதே வேற. கோவப்படாதீங்கம்மா. நான் போனதுக்கு அப்புறம் பொறுமையா இந்த போட்டோலாம் பார்த்துட்டு அப்புறமா பதில் சொல்லுங்க. நான் வரட்டுமா? அப்பா, அப்பா. என்ன ஸ்வேதா, என்னாச்சு? என்ன? ஏய், அப்பா கேக்குறாருல, என்ன ஆச்சுன்னு சொல்ல. பா, உங்க அக்கா கிட்டயே கேளுங்க, அவங்களே சொல்லுவாங்க. அறிவு, எதுக்கு ஸ்வேதா கோவப்படுறா? இந்த வீட்ல கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு இருக்கான்னு சொல்லி யாருக்குமே அக்கறையே இல்ல. ஸ்வேதா, அதுக்காக அப்படியே உன்னை விட்டுற முடியுமா? உனக்கு வயசு ஏறிக்கிட்டே போதுமா? அதனாலதான் நான் தரகரை வர சொன்னேன். அது காலத்துல நடந்தாதான் மரியாதை. என்னக்கா விளையாடுறியா? அவ மனசுல அவ கல்யாணம் ஆதி கூட தான் சொல்லி சொல்லி ஆசையை வளர்த்து விட்டாச்சு. நியாயமா ஸ்வேதாக்கும் ஆதிக்கும் கல்யாணம் நடந்திருக்கணும். யாரோட சூழ்ச்சியோ கல்யாணம் நின்னு போச்சு. உன் பையனுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்குன்னு கூட்டு வந்துட்டான். அதுக்காக என் பொண்ணை யாருக்கோ கட்டி வைக்கணும்னு பாக்குறியா? நல்லா இருக்குக்கா உன் நியாயம். அறிவு, நடந்ததையே திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நானும் நீயும் ஸ்வேதாக்கும் ஆதிக்கும் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம், அதெல்லாம் உண்மைதான். ஆனா ஆதிக்கு வேற ஒரு பொண்ணோட கல்யாணம் முடிஞ்சு அவன் வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சிட்டான். அப்படி இருக்கும்போது ஸ்வேதாவை இப்படியே விட்டு வச்சிருக்கிறது தப்பு. என்னத்த உங்க இஷ்டத்துக்கு ஏதோ பேசிட்டு இருக்கீங்க? என்ன கழட்டி விடலான்னு பாக்குறீங்களா? எதுக்கு மேலயும் சொல்லாம இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. நடந்த எல்லா விஷயத்தையும் மாமா கிட்ட சொல்லிட வேண்டியதா. என்ன சொல்ற ஸ்வேதா? சபாஷ் அத்த, சபாஷ். சொல்றேன், மாமாவோட இதயத்துக்குள்ள துடிச்சிட்டு இருக்க அந்த இதயம் யாருதுன்னு சொல்றேன். அதுக்கு நாம என்ன பிளான் பண்ணோம், என்ன எக்ஸிக்யூட் பண்ணோம் எல்லாத்தையும் சொல்றேன்.
சொல்லு ஸ்வேதா, உனக்கு என்னெல்லாம் சொல்லணும்னு தோணுதோ அத்தனையும் சொல்லு. என்ன ஸ்வேதா, எதுவுமே பேச மாட்டேங்கிற? நீ சொல்றதுதான் சரி. என் மனசுலயும் இது ரொம்ப நாளா உறுத்திக்கிட்டே இருக்கு. என் மனச போட்டு பாடா படுத்திட்டு இருக்கு. அந்த குற்ற உணர்ச்சியில நான் தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்கேன். நான் ஒவ்வொரு தடவையும் ஆதி முகத்தை பார்க்கும்போது என் மனசு உறுத்துது. நீ சொல்லு ஸ்வேதா, இல்லனா இன்னும் ஒரு வாரத்துல நானே ஆதி கிட்ட இத பத்தி பேசுவேன்.